இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. வேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய், முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவி தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவி தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கல
தலைமுறையார் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யார் யாரிடத்தில் போய் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறீர்களோ, சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்களோ, அவர்களிடத்தில் எல்லாம் நான் சொன்ன செய்யும்படி கட்டளையிட்ட எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியான உபதேசத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் கைக்கொள்ளுவதற்கு ஏற்ற உபதேசத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் பாருங்கள், அத்தேனே என்ற பட்டணத்தில் அவன் கடந்து போகிற பொழுது அங்கு பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்த்து ஆவியிலே அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற பொழுது எதிர்ப்புகளை அவன் சந்திக்க நேர்ந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் அவனுடைய இருதயத்தில் பல்வேறு விதமான போராட்டங்கள், நான் தொடர்ந்து பேச முடியுமா, நான் செயல்பட முடியுமா, இவ்வளவு எதிர்ப்புகளை நான் சந்திக்கிறேனே. ஒருவேளை அவன் இருதயத்துக்குள் அப்படிப்பட்ட கேள்விக்குறிகளோடு கூட அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் பவுலிடத்தில் தோன்றி, பவுலே பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவரும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், தைரியமாய் பேசு என்று சொல்லி ஆண்டவர் பவுலை பலப்படுத்தினதாக நாம் வேத பகுதியில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். எந்த சுவிசேஷத்தினால் நாம் சந்திக்கப்பட்டிருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, இதை இன்னும் ஒருவருக்கு நாம் சொல்லி அவர்கள் அதை கைக்கொள்ளும்படியாக உபதேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற நித்திய ஜீவனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடனேயும் கூட இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாத்திரம் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்முடனே கூட இருந்து நாம் செயல்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுடனே கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் இருந்தாலும், யார் இல்லாமல் போனாலும், யார் எதிர்த்தாலும், யார் நிந்தித்தாலும், அவமானப்படுத்தினாலும், தூஷித்தாலும், ஆண்டவரே எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடனே கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நம்பி, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் வாழ்க்கையில் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, நான் கடந்து போகிற இந்த எதிர்ப்புகள் ஆண்டவரே போராட்டத்தின் நடுவில் என்னை நீர் தனியே இருக்க விடுவதில்லை, என் கூடவே நீர் இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு உம்மை பற்றிக் கொள்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து கிரியை நடப்பித்து ஒவ்வொருவரையும் தப்புவிக்கும்படியாக, தீங்குகளை அப்புறப்படுத்தி விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.